குறுகிய காலகட்டத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரே நாள்ல பணமே போடாம சென்சிட்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது சுருக்கி சென்செக்ஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 50 அப்படிங்கிறது நிப்டி லிமிட்டட்னா அதுக்கு ஒரு அர்த்தம் 1000 கோடி வேணும் 5000 கோடி வேணும் கூட்ட முறையில் அவங்களுக்குலாம் ஏராளமான காசு இருக்கும், அவன் அழுத்தி வச்சிருப்பான். அதையெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. சிண்டிகேட் போட்டாங்கன்னா ஒரே நாள்ல 4 தடவை மார்க்கெட்டை ஏத்தலாம் இறக்கலாம். வங்கி சந்தைன்னா பெரும்பாலும் அது சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கிட்டும் இருக்கு. சூதாட்டமானா நீங்க சூதாட்டமா பார்த்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு உள்ள போனீங்கன்னா அது சூதாட்டம் தான். குறுகிய காலத்துல பெரிய அமௌண்ட் அடிச்சிடலாம். யாரு? வேற எவனும், நீங்க கிடையாது. உங்க காசும் அவன் அடிச்சிடுவான் இல்லையா? அதுதான் பங்கு சந்தைங்கிறது. பங்கு சந்தைங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு களம் வந்து பங்கு சந்தை. இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு வங்கியில டெபாசிட் தான் ரொம்ப சேஃபஸ்ட். இந்தியாவில் இது வரைக்கும் வங்கியில பணம் போட்டு வங்கி மூழ்கி போய் எனக்கு பணம் கிடைக்கலன்னு யாருமே கிடையாது. வங்கி மூழ்கி இருக்கும், ஆனால் இருந்தாலும் அந்த வங்கி வேற ஒரு வங்கியோட இணைச்சிருவாங்க அல்லது கவர்மெண்ட் தலையிட்டு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. ரொம்ப சேஃபான முதலீடு வந்து வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட். ஆனால் வட்டி கம்மி. நம்ம ஆசைக்கு அதெல்லாம் அது ஈடு கட்டாது. 7, 6, 6.5, 8 அதுக்கு மேலே கிடைக்காது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா பங்கு சந்தை ஒன்று இருக்கு, பேங்க் எஃப்டி ஒன்று இருக்கு. நீங்கள் நகையில் போடலாம், அதுக்கு டபுள் பர்பஸ் இருக்கு. நீங்கள் விசேஷங்களுக்கு போகும்போது எடுத்து அணிஞ்சிட்டு போகலாம், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நகை எப்பவுமே விலை ஏறிட்டே தான் இருக்கும், தற்காலிகமாக குறையுமே ஒழிய நகை வந்து எப்பவுமே விலை ஏறிட்டே தான் இருக்கும். வேணும்னா ஒரு 1 ஹவர்ல பேங்க்ல போய் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால நகையும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுபோக ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்டில் பண்ணோம்னா கொஞ்சம் தொகை வந்து அதிகமாக வேணும். அந்த காலத்தில் 1000 ரூபா 2000 ரூபா இருந்தாலே ரியல் எஸ்டேட்டில் ஒரு கிரவுண்ட்லாம் கிடைக்கும். இப்போ கோடிகள் இருந்தால் தான். பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுபோக கடன் பத்திரங்கள், பெரிய பெரிய கார்பரேட்டு கடன் பத்திரங்கள் வெளியிடுவாங்க, அல்லது வங்கிகளே கடன் பத்திரங்கள் வெளியிடுவாங்க. வங்கியில் தங்களுக்கு தேவையான மூலதனம் திரட்டுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலிருந்து டெபாசிட் வாங்குறது ஒன்று. அதுபோக கடன் பத்திரங்களாக வெளியிட்டு மூலதனம் திரட்டுவது இன்னொரு மெத்தடு. டெபாசிட்டை விட கடன் பத்திரங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கும், அது சேஃப் தான். வங்கிகள் கடன் பத்திரங்கள் மூலமாக மூலதனம் திரட்டும் போது அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுவும் சேஃப் தான். அது வங்கியில் பணம் போடுற அளவுக்கு சேஃபு. ஃபிக்ஸட் டெபாசிட்னா உடனே நீங்கள் இன்னைக்கு வேணும் அவசரமாக வந்துச்சுன்னா போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கடன் பத்திரங்கள்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது, அதில் லோனும் வாங்க முடியாது. அது வந்து ஆனால் கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இதுதான் முக்கியமான சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த 4. இன்னும் நிறைய சின்ன சின்னது இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், நீங்களே நண்பர்கிட்ட கடன் கொடுக்கலாம், 24% வட்டி, அசல் வருமான உறுதி இல்லை, வட்டி கிடைக்கும். அது மாதிரிலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் இருக்கு, அங்கேயும் வட்டி அதிகம் தருவாங்க. பட் மேஜராக பாதுகாப்பானது இந்த 4 தான். பங்கு சந்தையில் அந்த டே ட்ரேடிங்னு ஒரு தோழர் சொன்னார். அநேகமாக நான் நினைச்சதை விட உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடிப்படையே பங்கு சந்தை பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த டே ட்ரேடிங்கிற வேர்டெல்லாம் கூட நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இந்த டே ட்ரேடிங், அதாவது ஒரே நாளில் பணமே போடாமல் பங்கை வாங்கி விற்கிறது அல்லது விற்று வாங்கிறது, அதுதான் டே ட்ரேடிங். அது ரொம்ப ஆபத்தானது. சூதாட்டம் அங்கே தான் ஆரம்பமாகும். பங்கு சந்தை பற்றி முதல்ல அதனுடைய ஹிஸ்ட்ரியை நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷத்தில். இப்போ 2 பங்கு சந்தை தான் இருக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல்ல நிறைய பங்கு சந்தைகள் இருந்தது. சின்ன சின்ன ஊர்லெல்லாம் இருந்தது. கோவையில் ஒன்று இருந்தது, சென்னையில் ஒன்று இருந்தது. அப்போல்லாம் இந்த டிஜிட்டல்லாம் கிடையாது.
கோவையில பங்கு சந்தை இருக்கும்போது அந்த பங்கு தரகர்களுக்குன்னு ஒரு பேங்க் இருந்தது, அதுக்குள்ள நான் வேலை செஞ்சேன். அதுல தான் அந்த பங்கு சந்தையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது. அது ஒரு 30 வருஷம் இருக்கும். அதுல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தொடர்கிறது. இப்போ 2 தான் இருக்கு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSE, NSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுல இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ரொம்ப பழசு. 1875 ஆரம்பிச்சது. இந்தியாவுக்கு சுதந்திரம் எல்லாம் அப்போ வரல. அப்போ ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அது வந்து வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. NSEங்கிறது இப்ப லேட்டஸ்டா 1992ல ஆரம்பிக்கப்பட்டது. இதுல 2113 கம்பெனிகள் வந்து இந்த 2 பங்கு சந்தைகளிலும் லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆயிருக்குன்னா அங்க அந்த பங்கு சந்தையில வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரிலையன்ஸ் சொல்லலாம், அம்பானி அதானியினுடைய கம்பெனி சொல்லலாம், L&T, எல்லா பேங்க்குகளும், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிகள் இதெல்லாம் அங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. நீங்கள் வாங்குறதுன்னா வாங்கலாம், இருந்தது விற்கணும் அப்படின்னா அது விற்கலாம். 2113. இப்போ கொஞ்சம் கூட தான் இருக்கும், குறைங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கம்பெனிகளுடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு சொன்னா 240 லட்சம் கோடி. 1 கோடி 10 கோடி 100 கோடி மாதிரி 240 லட்சம் கோடி அந்த பங்கு சந்தையில் லிஸ்ட் ஆகிற கம்பெனிகளுடைய மதிப்பு என்பது. இது எதுக்கு சமம்னா எல்லா வங்கிகளும் இருக்கக்கூடிய டோட்டல் டெபாசிட் கிட்டத்தட்ட சமம். அதே போல இந்தியாவினுடைய GDPக்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஈக்குவலா வரும். அப்படின்னா அந்த பங்கு சந்தையில் எவ்வளவு மூலதனம் விளையாடுகிறது என்பதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணங்கள் சொன்னேன் நான். இது உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலுமே பங்கு சந்தை இருக்கு. அது இந்தியாவில் உலக அளவில் 5வது பெரிய பங்கு சந்தை என்பது இந்தியாவில் இருக்கு. சென்செக்ஸ்ன்னு அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல. சென்செக்ஸ்னா அது வந்து மும்பை சென்சிட்டிவ் இண்டெக்ஸ். சென்சிட்டிவ்னா அது ரொம்ப சென்சிட்டிவ், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அளவு மாறும். இன்னைக்கு காலையில் ஒரு விலை இருக்கும், மத்தியானம் ஒன்று இருக்கும், ஈவினிங் ஒன்று இருக்கும். அதனால அந்த சென்சிட்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது சுருக்கி சென்செக்ஸ் அப்படின்ட்டான். அதாவது முதல் டாப் 50 கம்பெனிஸினுடைய ஆவரேஜ் தான் அந்த சென்செக்ஸ் என்பது. நீங்கள் டெய்லி ஈவினிங் நியூஸில் பார்க்கும்போது சென்செக்ஸ் 1000 பாயிண்ட் ஏறிச்சு, 500 பாயிண்ட் இறங்குச்சு, அல்லது இன்னைக்கு ஏறும் இல்லை இறங்கும் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த நிப்டிங்கிறது NSEக்கு குறிக்கக்கூடியது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 50 அப்படிங்கிறது நிப்டி அப்படின்ட்டான். அந்த 50 ஸ்டாக்குகளினுடைய ஆவரேஜ் தான் அந்த நிப்டி என்பது. இப்போ நீங்க பேங்க்ல போய் பணம் போடுறதுன்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் இல்லையா, அக்கௌண்ட் இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி நீங்க பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாக்க ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும். யாருக்கிட்டனா ஒரு புரோக்கர் கிட்ட வச்சுக்கணும். அக்கௌண்ட் இல்லாம நேரடியாக நீங்க பங்கு சந்தைக்குள்ள போகவே முடியாது. ஏதோ ஒரு புரோக்கர் கிட்ட, அல்லது எல்லா வங்கிகளுமே அவங்க வந்து தனியாக அவங்களே புரோக்கரா இருப்பாங்க. அந்த வங்கியில போய் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா உங்களுக்கு ஒரு ஐடி கோடு தருவாங்க. அது ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. நீங்க அதுல போயிட்டு NSE அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்க ஐடி கோடை போட்டு பாஸ்வேர்டை போட்டீங்கன்னா ஒரு உலகமே ஓப்பன் ஆகிக்கும். இந்த 2113 கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய என்ன விலைக்கு இப்போ போயிட்டு இருக்கு, விற்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த கம்பெனி பற்றிய நியூஸ் நீங்கள் அப்படி ட்ராப் டவுன் பண்ணீங்கன்னா எல்லாமே வரும். இதுதான் பங்கு சந்தையை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இப்போ இந்த கம்பெனி எல்லாம் எதுக்காக லிஸ்ட் ஆகுது, இவங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது, ஒரு கம்பெனி எதுக்காக பொதுமக்கள் கிட்ட பணம் வாங்கணும், மூலதனம் திரட்டணும், அதுக்கான வழிவகைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்க சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000 அல்லது 1 லட்சம் இருந்தா போதும், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு 50,000 1 லட்சம் இருந்ததுன்னா டீ கடை வந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பெரிய மூலதனம் தேவைப்படாது.
இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு எலக்ட்ரிக் கடை ஆரம்பிக்கணும், ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்ங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் பெரிய காசு தான். அதாவது எம்எஸ்எம்இ, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்க்கு. அதனால 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஆரம்பிக்கலாம். இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி 20 பார்ட்னருக்கு மேல இருக்கக்கூடாது ஒரு கம்பெனியில. இப்போ 20க்கு மேல போனா நீங்க ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ ஒரு 50 லட்சமோ போடணும்னு சொன்னா 10 பேர் சேர்ந்து போட்டு பெரிய அளவுல ஆரம்பிக்கலாம். சில கோடிகள் வேணும்னா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு அடுத்தது, அதாவது இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப், அதுக்கு அடுத்தது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா மேக்சிமம் 50 பேர் டைரக்டரா இருக்கலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த லிமிடெட்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். ஆனா இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியினுடைய ஷேர் வந்து பப்ளிக்கான நம்ம போய் வாங்க முடியாது, அந்த 50 பேர்த்துக்குள்ளேயே வித்து வாங்கிக்குவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோஸ்டு ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருப்பாங்க, அல்லது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து 50 பேர், ஒரு 25 கோடி 50 கோடி ஆளுக்கு 1 கோடி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஏராளமாக ஆயிரக்கணக்கான பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்கு. அந்த பங்குகள் பப்ளிக் வாங்க முடியாது. இப்போ இது ஒரு 1000 கோடி வேணும், 5000 கோடி வேணும், 10,000 கோடி வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறது? இப்போது யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பிஇ படிச்சிருக்காங்க அல்லது எம்இ எம்எஸ் படிச்சிருக்காங்க, வெளிநாட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கான், இங்கே வந்து பெரிய பெரிய கம்பெனிலலாம் இருக்காங்க. இப்போ அவங்க சிந்திக்கிறாங்க, நம்ம கூட இந்த முதலாளிக்கு அவ்வளோவாக தெரியாது, நம்ம படிச்சிருக்கிறோம், லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குதுன்னு தெரியுது, நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பித்தா என்ன, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு கார் கம்பெனி அல்லது கார் ஸ்பேர் பார்ட்ஸு நம்மளே ஆரம்பிக்கணும்னா ஒரு 500 கோடி தேவைப்படுது, என்ன பண்ணுறது? 500 கோடிக்கு என்ன பண்ணுறது? நான் மாத சம்பளம் வாங்குறாள் அப்படின்னா நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் பங்குகள் மூலமாக மூலதனம் திரட்டலாம். அந்த எப்படி யாருக்கிட்ட திரட்டுறது, எவ்வளவு திரட்டுறது, என்ன தொழில் செய்வதுங்கிறத ரெகுலேட் பண்ணுறதான் செபிங்கிற அமைப்பு. செபி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் இந்த பங்கு சந்தை முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு செபி. அது அந்த அதானி என்ன பண்ணாரு அதெல்லாம் பின்னாடி பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. நான் அதானி பற்றியெல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் இந்த செபிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10 பேர் டைரக்டர்ஸு எல்லாரும் எங்களுடைய கிரெடென்ஷியல், நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கிறோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த தொழில் பண்ண போகிறோம், இந்த மூலதனம் போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்கும், நீங்கள் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி ஒரு 5000 கோடி ரூபா நீங்கள் திரட்டலாம் அப்படின்னு கொடுத்துட்டா பேப்பரில் விளம்பரம் வரும், அது நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து வேணும். பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியார் மூலமாகவோ வங்கி மூலமாகவோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதன் மூலமாக இந்த இவங்க 5000 கோடி ரூபாய்க்கு திரட்டுறாங்கல்ல, நீங்கள் அப்ளை பண்ணாங்கன்னா அப்ளை பண்ணால் அதெல்லாம் ஒரு ஷேருக்கு 50 பேர் அப்ளை பண்ணுவான். கிடைக்கிறதே பெருசு. கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியுடைய ஓனர் தான். ஒரே ஒரு ஷேர் இருந்தாலும் நீங்கள் அந்த கம்பெனியுடைய ஓனர் தான். ரிலையன்ஸ் வந்து அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர், ஒரு ஷேர் வந்து 2000 ரூபாய். நான் ஒரு ஷேர் வச்சிருக்கிறேன், ஒரு ஷேர் எங்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் வந்து ஷேர்லெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவில் பணம் பார்க்குறதோ அல்லது டே ட்ரேடிங் பண்ணுறதோ அதெல்லாம் என்னால் முடியாது. ஆனால் வெறும் புத்தகத்தை படிக்கிறத விட நீங்கள் ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்கி ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். அதுக்காக ஒரு ஷேரு அந்த மாதிரி நான் வச்சுருப்பேன். ரிலையன்ஸ் ஒரு ஷேர் வச்சுருக்கேன்னா நானும் ரிலையன்ஸ் ஓனர். அவன் ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் போடும்போது ஒரே ஒரு ஷேர் 2000 ரூபா வச்சுருக்கேன்னா பார்க்க மாட்டான். எனக்கு வந்து இன்விடேஷன் அனுப்புவான், நான் போகலாம். அங்கே போயிட்டு ஓட்டிங்கன்னா நான் ஓட் பண்ணலாம். அல்லது மேடையில் போய் அம்பானி நீ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரிலாம் தொழில் செய்யக்கூடாது, நீ ஏமாத்துற அப்படின்னு பேசணும்னா பேசுறதுக்கு ரைட் இருக்கு. பேச விடுவானான்னு தெரியாது, ஆனால் இதெல்லாம் வந்து புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறான். இப்போ அதனால நீங்கள் புரிஞ்சுட்டீங்க இல்லையா? தனிநபர், பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனிங்கிறதா அந்த ஷேர் மார்க்கெட்டு. இந்த லிமிடெட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கி வச்சுட்டீங்க, புரிஞ்சுதா? அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. திவால் ஆயிடுச்சா? கடன் இருக்கா?
உங்க மேல வீடு இருக்கா? திவாலானா வீட்டை சப்தி பண்ணலாம்ல, நீங்க ஓனர் தானே. பார்ட்னர்ஷிப்னா, பார்ட்னர்ஷிப் கம்பெனி திவால் ஆகி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பார்ட்னருடைய தனிப்பட்ட சொத்து, அவன் பேங்க்ல பணம் இருந்தாலும் சரி, அவன் பேர்ல வீடு இருந்தாலும் சொத்து இருந்தாலும் அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு கடன் கொடுத்தவன் இதை வந்து ஜப்தி பண்ணிடுவான். அதுக்கான அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த லிமிட்டெட்ங்கிறது என்னன்னா, நீங்க உங்க அந்த லிமிட் பங்கு சந்தையில நீங்க வாங்குற பங்குனுடைய அந்த கம்பெனி திவால் ஆனாலும் உங்களுடைய லயபிலிட்டி என்பது லிமிட்டெட், அந்த கம்பெனி வரைக்கும் தான். என்னுடைய தனிப்பட்ட சொத்தை வந்து நீங்க கை வைக்க முடியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய அட்ராக்ஷன். பெரிய பெரிய ஆளெல்லாம் பல ஆயிரம் கோடி ஓடி போனானுங்க இல்லைங்களா, வீட்டை நீரவ் மோடி, அந்த விஜய் மால்யா, இவங்க எல்லாமே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குலாம் ஏராளமான காசு இருக்கும், அவன் அழுத்தி வச்சிருப்பான். அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் கோர்ட்டில் போய் கேஸை போட்டு அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. இந்த லிமிட்டெட்ங்கிறது அந்த கம்பெனிக்கு மட்டும் லிமிட்டெட் தான். தனிப்பட்ட முறையில் அந்த டைரக்டருடைய சொத்தையோ அல்லது அந்த ஷேர் ஹோல்டருடைய சொத்தையோ நீங்க வந்து ஜப்தி பண்ண முடியாது. இதுல இந்த டே ட்ரேடிங் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூதாட்டம். எஃப் அண்ட் டவுன் இருக்கு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். அது ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா சாதாரணமாக ஓடுவாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சூதாடிகள். அது வந்து இன்னொரு நாளைக்கு அது டீட்டெயிலாக நம்ம விளக்கலாம். இப்போ இந்த பங்கு சந்தையில் நீ இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொன்னா ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணினா, 2113 கம்பெனி இருக்குன்னா 2113 கம்பெனி இந்த செபியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஒவ்வொரு 3 மாசமும் நீங்க உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை வந்து செபிக்கு இது பண்ணணும். அல்லது நீங்க அந்த செபி வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். ஏதாவது தப்பு பண்றீங்கன்னா உடனடியாக அங்கிருந்து நோட்டீஸ் வரும். இப்போ அதனால அந்த கம்பெனி எல்லாம் இருக்கு, ப்ரொடக்ஷன் நடக்குது. வியாபார கம்பெனினா வியாபாரம் நடக்கும். தற்காலிகமாக அந்த கம்பெனியினுடைய ஏற்ற இறக்கம் என்பது இருக்கலாம். இப்போ அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க, ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அது ஒரு சோதனை. அல்லது அவங்களுடைய ரா மெட்டீரியல் வந்து விலை அதிகமாயிடுச்சு, தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு சோதனையால காலகட்டம். தற்காலிகமாக பங்குகள் வந்து இறங்கலாம். அல்லது வெளிநாட்டுல இருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்தது, லாபம் வந்து இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வருது, இவர்கள் தயாரிக்கிற கம்பெனிக்கு நல்ல டிமாண்ட் மார்க்கெட்ல இருக்கு. இப்பெல்லாம் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய பங்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ஆர்டர் புதுசாக கிடைக்கும் போது அதனுடைய விலை ஏறிட்டே தான் இருக்கும். நீங்க பங்கு சந்தையில ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்து அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ், முதல்ல பங்குல முதலீடு பண்றதுன்னா அந்த டைரக்டர் யாருன்னு பார்க்கணும். அவனோட யோகிதை என்ன, அவன் ஏற்கனவே இவ்வளவு நாளாக ஒழுங்கா பிஸ்னஸ் பண்றானா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்குறானா, பேங்க்ல லோன் வாங்கி ஒழுங்கா கட்டுறானா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதையெல்லாம் நீங்க பார்த்து ஃபண்டமெண்டல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனி, இவனோட ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு ஏராளமான ரேஷியோஸ் இருக்கு. அவ்வளவு டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம். ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கம்பெனியில் அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாம். விலை இறங்கினாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. தற்காலிகமாக விலை இறங்கினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ப்ராஃபிட் தான் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொறுமை கிடையாது, திடீர்னு பணக்காரன் ஆக முடியுமா, கொஞ்சம் முதல் போட்டு நிறைய லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கான வழி பங்கு சந்தையில் இருக்குதா அப்படின்னா இருக்குது தான். இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ ரிலையன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 ஷேர் வாங்கினோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷேர் 2000 ரூபா. காலையில் உங்களுக்கு ஒரு ஐடி இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, உள்ளே போயிட்டீங்க, 2000 கம்பெனி நடந்துட்டு இருக்கு, ரிலையன்ஸ் கம்பெனியை பார்க்குறீங்க, 2000 ரூபாயில் ஓப்பன் ஆகுது. 10 ஷேர் வாங்கணும்னு நீங்கள் விரும்புனா 20,000 போட வேண்டியதில்லை, 20,000 போட வேண்டியதில்லை, 4,000 இருந்தாலே போதும். 5 மடங்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க புரோக்கர். ஒரே கண்டிஷன்னா ஈவினிங்குள்ளே நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு கம்பெனி இருக்குது,
இந்த கம்பெனி இன்னைக்கு ஏறும் ஏன்னா ரிசல்ட் வருது, அல்லது வெளிநாட்டிலேருந்து நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கு, அல்லது அந்த டைரக்டருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய மதிப்பு அது ஏறும். ஏறுதுன்னா காலையில் ஓப்பன் பண்ணும்போது 5 ரிலையன்ஸு 2000 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வெறும் 10,000 ரூபாய்னா 2,000 இருந்தாலே போதும். 10,000 வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க புரோக்கர். ஒரே கண்டிஷன், ஈவினிங்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா ஏறுன்னு சொல்லி 5 ஷேர் 10 ஷேர் வாங்குறீங்க, 20,000க்கு வாங்குறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே 100 ரூபா ஏறிடுச்சு சாயங்காலம். ஏன்னா அந்த நியூஸ் வந்துடுச்சு, ரிலையன்ஸ் கம்பெனிக்கு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அப்போது 10 ஷேருக்கு 2,000க்கு வாங்கினீங்க, 2,100 ரூபா ஈவினிங் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் ஈவினிங்குள்ளே விற்றுட்டீங்கன்னா 10 × 100 1000 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குது. நீங்கள் 4,000 5,000 தான் போடுறீங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்குது. நீங்கள் போட்டு பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் இருக்குது, இதில் எங்கேயுமே இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி பங்கு சந்தையில் இருக்கிறது. நீங்கள் வியாபாரத்தில் ஒரு பொருளை வாங்கி விற்கலாம். விற்கிறதுனா பொருள் உங்கள் கையில் இருக்கணும். பங்கு சந்தை அப்படி கிடையாது. உங்ககிட்ட ரிலையன்ஸ் ஷேரே இருக்க வேண்டியது கிடையாது. இன்னைக்கு ரிலையன்ஸ் ஷேர் வந்து இறங்கும், ஏன்னா நீங்கள் சார்ட் பார்க்குறீங்க, 5 நாளாக ஏறிடுச்சு, நல்ல நியூஸ் எல்லாம் வந்து முடிஞ்சுது. 1800லேருந்து 1900, 2000, 2500, 2200 வரைக்கும் 5 நாளில் போயிடுச்சு. இன்னைக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் சார்ட் எல்லாம் போடுவாங்க. சார்ட் போட்டு அது ஓவர் பாட்டில் இருக்கு, இன்னைக்கு இறங்கும் அப்படின்னா நீங்கள் ரைட்டு, நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட், பெரிய கில்லாடி. 10 ஷேர் போய் 2200 ரூபாய்க்கு நீங்கள் வித்துடலாம். ஷேர் கையில் இருக்குங்கிற அவசியமே கிடையாது. மார்ஜின் கட்டினா போதும். எவ்வளவு 10 ஷேருக்குன்னா ஒரு 4,000 5,000 கட்டினாலே போதும். நீங்கள் நினைக்கிறபடியே ஒரு 100 ரூபா இறங்கிடுச்சு. ஏன்னா ரிலையன்ஸ் வந்து எல்லாம் 1800 ரூபா இருந்தது, 4 நாள் 2200 வந்துடுச்சு இல்லையா? இப்போ எல்லாரும் விற்க வருவான்ல, லாபம் இருக்கிறவங்கலாம். நீங்கள் நினைக்கிறபடியே ஒரு 100 ரூபா இறங்கிடுச்சுன்னு சொன்னால் 10 ஷேரில் உங்களுக்கு என்னாச்சு? 2200க்கு வித்துட்டீங்க. காலையில் சாயங்காலம் 10 ஷேரை வாங்கி விட்டீங்க, சரியா போச்சு. உங்கள் புரோக்கர் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டான். 1000 ரூபா உங்களுக்கு லாபம். இதுதாங்க டே ட்ரேடிங் என்பது. ஆனால் இது எல்லாமே நீங்கள் நினைச்சபடி நடக்குமா? நடக்காது. ஏன்னா நம்மளாம் ரொம்ப சாதாரண ஆட்கள். இன்னைக்கு ரிலையன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா, அந்த ரிலையன்ஸினோட ஷேர் எத்தனை 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கிறான், எத்தனை பேர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறான், அந்த டைரக்டர் இருக்காங்க, இந்த செபியில் உள்ளாளுகளே இருப்பான், புரோக்கர் ஏராளமான பேர் அந்த கம்பெனியோட ரொம்ப க்ளோஸில் இருப்பான் இல்லையா? அவனுக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கே தெரியும் போது அவனுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் வாங்கும்போது அவன்லாம் ஏற்கனவே விற்று வச்சிருப்பான். நீங்கள் வாங்கும்போது நீங்கள் ஏறுன்னு நினச்சிட்டு வாங்குவீங்க. நீங்கள் 5 ஷேர் வாங்குறீங்க, 10 ஷேர் வாங்குறீங்க, 50 100 கொடுத்துட்டே இருப்பான். ஏன்னா அவன் கீழே 1800 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். நீங்கள் 2200க்கோ 2150க்கோ என்ன விலைக்குனாலும் அவன் விற்றுக்கிட்டே இருப்பான். நீங்கள் மாட்டுக்கு ஓஹோ இன்னும் பேப்பரில் சொன்னால், அனலிஸ்ட் சொன்னால் இன்னைக்கு 100 ரூபா ஏறுன்னு சொன்னானே, நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கலாமே அப்படின்னு போனால் அங்கே என்ன ஆகும்? நீங்கள் 2200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 2100 ரூபாய்க்கு வந்திருக்கும், நீங்கள் 1000 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் விற்கும்போது ரிலையன்ஸ் வந்து ஏறிடுச்சுங்க, 4 நாளாக இன்னைக்கு நம்ம விற்க போகிறோம் அப்படின்னாலும் கூட அவனுக்கு தெரியும். நீங்கள் நினைச்சதுக்கு அநேகமாக 99% வந்து ஆப்போசிட்ல தான் நடக்கும். ஏன்னா பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அவன் கையில லட்சக்கணக்கான ஷேர் அவன் வச்சிருப்பான். யாரு? அந்த ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அவன்கிட்ட பல 1000 கோடி ரூபா பணமும் இருக்கும், லட்சக்கணக்கான ஷேர் இருக்கும். 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது, 12 மணிக்கு எத்தனை பேர் வாங்கியிருக்கிறான், எத்தனை பேர் வித்திருக்கிறான்னு அவன் கம்ப்யூட்டர் போய் பார்த்தா அவனுக்கு தெரியும். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, விற்கிறதுக்கு ஆள் இல்லை சொன்னா இவன் நேர் ஆப்போசிட்டா செய்வான். ஏன்னா இவங்க ஷேரும் இருக்கு, பணமும் இருக்கு. ஒரு 4-5 பேர் சேர்ந்து சிண்டிகேட் போட்டாங்கன்னா ஒரே நாள்ல 4 தடவை மார்க்கெட்டை ஏத்தலாம் இறக்கலாம், ஏத்தலாம் இறக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? 2100 ரூபா 2200 2200க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, ஏறுன்னு பார்த்துட்டே இருப்பீங்க, ஏறவே இல்லை, இது லாஸ் வந்துடும் அப்படின்னு வித்துட்டீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் அவன் இது ஸ்க்ரீனை பார்த்தான்னா வித்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. என்ன பண்ணுவான்?
வாங்குவான். பணம் இருக்குல்ல அவங்ககிட்ட, பல லட்சம் கோடி இருக்குது, ஷேரு இருக்குது. மார்க்கெட்ல எல்லாரும் நம்ம மாதிரி சிறு முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்கிறத அவன் வந்து தெரியும். அவனுக்கு ஆப்போசிட்டா செய்வான். ஒரே நாள்ல 3 தடவை மார்க்கெட்டை ஏத்துவான், இறக்குவான், ஏத்துவான், இறக்குவான். அதெல்லாம் அவன் கண்ட்ரோல் இருக்குது. ஏன்னா அவன் பெரிய மீன், நீங்க எல்லாம் சின்ன மீன், உங்களை சாப்பிடுவான். கடைசியில அப்படியே நான் ஏறுன்னு நினைச்சேன், அதே முடி ஏறுச்சு. 3 மணிக்கு 100 ரூபாய் ஏறுச்சு. 3 மணி வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தேன்னா நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன். ஆனா அதுக்குள்ள என்ன புடிங்கி விட்டானுங்க, 100 ரூபாய் லாஸ்ல விற்க விட்டானுங்க அப்படின்னு புலம்புறதான் மிச்சமா இருக்கும். ஏன்னா அது நிறைய பேர் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. டே ட்ரேடிங்ல உங்களை சம்பாதிக்கிறதுக்கு விடவே மாட்டாங்க. பெரிய மீன் அவன்கிட்ட பல லட்சம் ஷேர் இருக்கும், பல 1000 கோடி ரூபாய் பணம் இருக்கும். சின்ன சின்ன ஆளுகள்ல என்ன பண்றாங்கன்னு அந்த கம்ப்யூட்டர்ல போய் அவனுக்கு தெரியும். மாத்தி மாத்தி தான் செய்வான். டே ட்ரேடிங்ல உங்களால சம்பாதிக்கவே முடியாது. எல்லாரும் பணம் விடுறவங்க எல்லாம் அந்த டே ட்ரேடிங்ல விடுற ஆளுங்க தான். அதனால நீங்க பங்கு சந்தை என்பது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். எப்போ நீங்க அந்த ஃபண்டமெண்டல் பார்க்கணும். முதல்ல அந்த டைரக்டர் யாரு, அந்த கம்பெனி என்ன உற்பத்தி பண்றான், அதுக்கான மார்க்கெட் இருக்கா, கடன் வாங்கியிருக்கானா அதிகமா, டேர்ன் ஓவர் எவ்வளவு இருக்குது, லாபம் எவ்வளவு, அதுல பங்குதாரர்களுக்கு லாபத்துல அவன் என்ன பங்கு தர்றான், இவன் வாங்கின கடனுக்கும் அவனுடைய லாபத்துக்கும் ஒரு ரேஷியோலாம் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து சம்பாதிக்கிறானா எல்லாம் பார்த்துட்டு, நீங்க இல்லைனாலும் கூட உங்களால எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ண முடியலன்னா அது கண்டிப்பா முடியாது. செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இருப்பான். செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி, பயங்கரமான நீட் எக்ஸாம் கூட எல்லாம் அது கஷ்டம். பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆகலாம். நாட்டில் நீங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான். அவங்ககிட்ட நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா அவன் வந்து அட்வைஸ் பண்ணுவான், இந்த ஷேரை வாங்குங்க, 1 வருஷம் 2 வருஷம் நீங்க போட்டுருங்க, அவசரப்பட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வச்சிருக்கிறான். ஏன்னா அவன் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் வந்திருக்கிறான். அவனுக்கு ஏராளமான சோர்சஸ் இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு அவன் ஒரு நல்ல புரோக்கரை செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் மூலமாக நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து கிடைக்கும். பேங்க் டெபாசிட்டை விட, நகையில் இன்வெஸ்ட் பண்றதை விட, ரியல் எஸ்டேட்ல விட இது வந்து நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா, செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் மூலமா பண்ணினீங்கன்னா, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனியில பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாபம் வரும். இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்க போடலாம். மியூச்சுவல் ஃபண்டுனா எல்லா பேங்குகளும் மியூச்சுவல் ஃபண்டு நடத்துறான். தனி நபர்களும் தனி கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்டு நடத்துறான். எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அம்பானி மாதிரி ஆட்கள்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் நடத்திட்டு இருக்கான். அந்த கம்பெனியில போட்டீங்கன்னா அவன் பெரிய எக்ஸ்பர்ட், அவனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும், அவனுக்கு எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும், எல்லா ஃபண்டமெண்டலும் அவனுக்கு தெரியும். அவன் போய் உங்க சார்பில் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் மியூச்சுவல் ஃபண்டு. அது கிட்டத்தட்ட அதுவும் லாஸ் ஆகாது. தற்காலிகமா லாஸ் ஆனாலும், இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்ததுனால கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் டவுனா இருக்கு. ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டதுனால அகில உலகத்திலேயே எல்லா மார்க்கெட்டுமே டவுனா தான் இருக்கு. அதெல்லாம் தற்காலிகமா தான். நீங்க இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் மினிமம் அல்லது 10 வருஷம் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். நிறைய பேர் ஒரு குழந்தை பிறந்த உடனே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவங்க காலேஜ் வரும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு சின்ன தொகை தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். காலேஜ் வரும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், கல்யாணத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏராளமான பேர் சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. விலை இறங்குச்சுன்னா கூடுதலா வாங்குவான். வாரம் இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க, மாசம் இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க. விலையெல்லாம் இறங்குச்சுன்னு வைங்க, அவனுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஏன்னா 2 ஷேர் வாங்குற இடத்துல 3 ஷேர் வாங்கலாம்ல, விலை இறங்கிடுச்சுன்னா வாங்கி போட்டுட்டே இருப்பான், விற்கவே மாட்டான். அவங்களுக்கெல்லாம் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால டே ட்ரேடிங் என்பது 99% அது வந்து சூதாட்டம் தான். பெரிய மீன் இருக்கான், நீங்க எல்லாம் சின்ன மீன், அதுக்கு போனீங்கன்னா ஜோலி முடிஞ்சது, கட்டாயம் நஷ்டம் தான் வரும். இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா,
அதாவது கம்பெனியில் டெய்லி நியூஸ் ஏதாவது நடந்துட்டே தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புரோக்கருக்கு தெரியும், கம்பெனியில் ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் இருக்கிறான், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் போது இப்போ இந்த கம்பெனி ரிசல்ட் வருது, ரொம்ப இன்னைக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு போய் வாங்கினீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லி 10 நாளைக்கு முதலே எல்லாருக்குமே தெரியும். 1800 ரூபா இருந்த ஷேர் வந்து இன்னைக்கு அருமையான ரிசல்ட் வரும்போது 2200 ரூபா இருக்கு. பேப்பர் பாக்குறீங்க, எவனோ ஒரு டுபாக்கூர் புரோக்கர் வந்து அட்வைஸ் பண்றான், பிரமாதமா ரிசல்ட் இருக்கு வாங்கலாம் அப்படின்னு. போய் வாங்கினீங்கன்னா ஏறவே ஏறாது. ஏன்னா இந்த நியூஸ் ஆல்ரெடி டிஸ்கவுண்டட். அவன் 1800 ரூபாய்க்கு போன வாரமோ அதுக்கு முன்னத்த வாரமோ வாங்கி 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 வச்சுட்டு நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 2200 ரூபாய்க்கு அவன் வித்துக்கிட்டே இருப்பான். நீங்க வாங்கிட்டு நீ ஏறும் 100 ரூபா ஏறுன்னு காத்துட்டே இருக்க வேண்டியதான். ஏறவே ஏறாது. அனலிஸ்ட் எல்லாம் இருக்கிறான், டிவியில சொல்லுவான், அந்த கம்பெனிக்காரனே அந்த அனலிஸ்ட கொண்டு வந்து பேட்டி கொடுக்க சொல்லுவான், பிரமாதமா இருக்கு ரிசல்ட் வாங்குங்கன்னு சொல்லிட்டு. வாங்கினீங்கன்னா போயிடும். அதே மாதிரி ஒரு கெட்ட நியூஸ் வருது வித்துருங்கன்னு சொல்லுவான். கெட்ட நியூஸ் வரப்போகுதுன்னு இவனுக்கு போன மாசமே தெரியும், வித்து வச்சிருப்பான். நீங்க வாங்கும்போது நீங்க விற்கும் போது அவன் வாங்கிட்டே இருப்பான், உங்களுக்கு வந்து லாஸ் தான் வரும். அதனால அந்த நியூஸ் ஆல்ரெடி டிஸ்கவுண்டட். இன்னைக்கு பேப்பர்ல டிவியில பங்கு சம்பந்தமாக ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா அதை வச்சுட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கவுண்டட். அதே போல இந்த ரேட்டிங் எல்லாம் இருக்கு. எல்லா கம்பெனிக்கும் ரேட் பண்ணுவானுங்க, AAA, AA, BBB, அதெல்லாம் அருமையான ரேட்டிங் சொல்லிட்டு. இந்த ரேட்டிங் கம்பெனி எல்லாம் காசு கொடுத்ததுன்னா ரேட்டிங் கொடுப்பான். இப்போ அதானியினுடைய கம்பெனி பத்தி நான் பின்னாடி சொல்றேன். 200 ரூபாய் இருந்த ஷேர் 6 மாசத்துல 4000 ரூபாய் கொண்டு போனான். அதுக்கும் ஒரு கம்பெனி வந்து ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறான். துட்டு கொடுத்ததுன்னா ரேட்டிங் கம்பெனி என்ன வேணுமோ அதை வந்து அவன் கொடுத்துருவான். இப்போ வங்கிகள்ல வாராக்கடன் என்பது இன்னைக்கு 15 லட்சம் கோடி ரூபாய் இருக்குதுன்னா, வங்கிகள் கடன் கொடுக்கும்போது ரேட்டிங் ஏஜென்சி கிட்ட கொடுத்து ரேட்டிங் பார்த்துட்டு தான் கொடுப்பான். அதனால ரேட்டிங் வந்து அருமையான ரேட்டிங் இருக்குது நம்ம வாங்கலாம்னு சொல்லி போய் விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லாபம் கிடைக்காது. ரேட்டிங் கம்பெனி அவனும் ஏமாத்திரம் இருக்கிறான், கேர்ஃபுல்லா தான் நீங்க இருக்கணும். இந்த பிஎஃப் பத்தி சொன்னீங்க இல்லையா, பிஎஃப் நிறைய பேரு இந்த அதானி இஷ்யூ வந்தப்போ எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, நான் என்ன அதானி பங்குல ஷேர் வச்சிருக்கேன்னா என்ன, ஷேர் மார்க்கெட்ல நான் 1 ரூபா கூட போடல, எனக்கு அதானி என்னன்னா என்னங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் எல்ஐசியில போட்டிருப்பாங்களா பாதி பேரு, அல்லது எங்காவது கம்பெனியில வேலைக்கு இருந்திருப்பாங்களா? பிஎஃப் இருக்கு இல்லையா, 27.73 லட்சம் ஊழியர்களுடைய பிஎஃப் பணம் பங்கு சந்தையில இருக்கு. 27.7 லட்சம் ஊழியர்கள், தொகை எவ்வளவுனா 11 லட்சம் கோடி ரூபாய். 11 லட்சம் கோடி ரூபாய் வந்து நம்ம பிஎஃப் பணம் பங்கு சந்தையில இருக்கு. இப்ப நான் வந்து அதானியில இன்வெஸ்ட் பண்ணல, அல்லது இன்னைக்கு பங்கு மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் விழுந்துச்சு ரத்த கலரின்னு போடுறான், எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னா உங்களுடைய பிஎஃப் பணம் அதுல இருக்குது, அது வந்து இன்னைக்கு எரோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பங்கு சந்தையில பிஎஃப் பணம் அது என்னன்னா, அது ஒரு கவர்மெண்ட் ரூல் வச்சிருக்கிறான், உங்களுடைய டோட்டல் பிஎஃப்ல 15% தான் பங்கு சந்தையில போடணும், அதுக்கு மேல போடக்கூடாது. இந்த ரூல் இல்லைன்னா அவன் எல்லாத்தையும் பங்கு சந்தையில போட்டுருவான், நீங்க ரிட்டையர் ஆகும்போது பணமே பிஎஃப் கிடையாது. அந்த மாதிரி வெளிநாட்டுல நடந்ததெல்லாம் உண்டு. எல்ஐசியில நீங்க போடுறீங்க அப்படின்னா, இப்போ அந்த அதானி பங்குகள் வந்து 200 ரூபா 300 ரூபா இருந்த பங்கு 4000 ரூபா போகும்போது எல்ஐசி வாங்கினான், ஸ்டேட் பேங்க் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கினான். இப்போ எல்ஐசி பார்த்தீங்கன்னா அவன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய முதலீட்டாளர் வந்து எல்ஐசி தான். அவன் பக்காவா இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிசர்ச் டீம் எல்லாம் வச்சிருக்கிறான். சொந்த முடிவு எடுத்திருந்தா அதானி ஷேர் வந்து ஒரு ஷேர் கூட அவன் வாங்கிக்க மாட்டான். கவர்மெண்ட்ல இருந்து ப்ரெஷர் வாங்குன்னு சொல்லி அதை வாங்குவதன் மூலமாக எல்ஐசிக்கு இன்னைக்கு நஷ்டம் ஆயிருக்கு, அதாவது லாபத்தில் நஷ்டம் வந்திருக்கு. நீங்க எல்லாரும் யாராவது எல்ஐசியில போடாதான் இருப்பாங்களா? 50% மக்கள் வந்து நாட்டில் எல்ஐசியில பிரிமியம் எடுக்கிற ஆளுக தான் இருப்பாங்க. எல்ஐசியினுடைய லாஸ் என்பது பங்கு சந்தையில நீங்க நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரீமியம் என்பது, போனஸ் என்பது குறைய போகுது. அவை நீங்க எல்லாரும் விரும்புறீங்களோ விரும்பலையோ, பங்கு சந்தை என்பது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நேரடியாக பாதிக்கிறது என்பதுதான் உண்மை.